ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே காண்டாகிறாங்க மகா. ஏன்னா இந்த மாதிரி அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ இந்த வீட்டுக்குள்ளார இவள் வந்துட்டாலே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வர வைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு டைமும் நினச்சாலையும் ஆனால் அது மட்டும் முடியவே மாட்டேங்குது. இப்படி நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாச்சும் இவள் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அக்கா என்னக்கா இதுன்றாங்க. மகா நீ தானே இங்கே இருந்த பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன்றாங்க. நான் அவளே சொல்லியுமே அவள் இந்த வீட்டிலே தான் இருக்கா, வெளியவே போக மாட்டேன்றா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்லுன்றாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மகா, சொல்கிறத கேளுன்னுவாங்க. கோர்ட்டில் சொன்ன மாதிரி அவள் ஒரு வருஷம் இருந்துட்டு போட்டோம், அதுக்குள்ளே என்னை மனசை மாற்றிடுவாளா இல்லை சிவா தான் அவளை மனைவியை ஏற்றுக்குவானான்றாங்க. ஒரு நாளும் சிவா மனைவியை ஏற்றுக்க மாட்டான், நீ அதெல்லாம் நினச்சி பயப்படாது. இல்லைக்கா அது வந்துன்றாங்க. மகா என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்கிறேன் இல்லை, கண்டிப்பாக அவன் ஏற்றுக்க மாட்டான், நீ ஒன்றும் பயப்படாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மகா இருந்துட்டு கண்டிப்பாக மனுஷன் மாறினாலே உங்களை மாறிடுவாங்க, அதுக்குள்ளே சிந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. சிந்துவை எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.